Let this academic year start with a lot of blessings and எந்த மெஸ்ஸும் இல்லாமல் கவர் பண்ணிடுங்க புக்ஸை. மேலேயும் கீழே கட் பண்ணதுக்கப்புறமா ஃபோல்டட் லைக் திஸ். ஆல்வேஸ் கவர் போடும்போது என்ன ஒரு ஆர்ட்னா டைட்டாக போடணும். லைக் சமோசா ஷீட்ஸ் நம்ம எப்படி டைட்டாக ரேப் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம போடுற கவரை இப்போ நம்ம மடக்கிறோன்னா டைட்டாக அதை மடக்கணும், இதை மடக்கிறோன்னா டைட்டாக மடக்கணும். சேம் வே டேக் த லாஸ்ட் பேஜ், இதையும் அதே மாதிரி மடக்கிடுங்க, டைட்டாக மடக்குங்க. மடக்கிட்டு யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஆஸ் அ கிட் நான் போடும்போது இங்கேயும் போட்டுருவேன், இங்கேயும் நான் அதே மாதிரி உள்ள ஃபோல்டு பண்ணிவிடுவேன், இங்கேயும் ஃபோல்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் வென் ஐ கவர் த புக் பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். நிறைய டைம்ஸ் வந்து ரேப்பர் கிழிஞ்சிருக்குது. ஸோ இதில் எப்படி இதை வந்து நான் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தென் ஐ தாட் நம்ம எப்படி மூடியே நம்ம போட்டுடலாம் கவரை. when you cover the book you cover a lot of space. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தன்னால் நடந்துடும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். நம்ம இப்படி கவர் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கீப் இட் லைக் திஸ். இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப். மே டோன்ட் கெட் திஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தே ஃபோல்ட் லைக் திஸ் அண்ட் தென் தே ஃபோல்ட் லைக் திஸ். அது வந்து உங்களுக்கு லைஃப் வராது. ஸோ 1 இயர் இப்போ நம்ம இந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வரைக்கும் நமக்கு கவர்க்கு வெளியே இருக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட். ஜஸ்ட் இதை உள்ள அப்படி டக்குன்னு பண்ணுங்கள். ஒரு சின்ன ஹேக் என்னென்னா ஸ்லாண்டிங்காக இல்லாமல் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஓகே, சேம் வே இந்த சைட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை ஃபோல்ட் பண்ணணும். எல்லாமே வந்து டைட்டாக தான் நான் பண்ணணும், வெளியில் தெரியாமல் இருக்கலாம். பட் ஐ எம் டூயிங் இட் டைட்டாக தான் நீங்கள் மூடணும். இந்த ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. நான் ஏன் இந்த க்ளோஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஓப்பன்லேயும் பண்ணலாம் பட் கிழிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது வந்து நமக்கு நீட்டாக முடிஞ்சிடும். ஃபோல்ட் இட், turn it, same thing. Okay, this side and this side. Now close this. Done. இப்போ வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் நம்ம கட் பண்ணணும். Where is the scissors? இது வந்து வெளியில் தெரியும். ஸோ நம்ம நீட்டாக பண்ணணும். இந்த பிசிலாம் இல்லாமல் கட் பண்ணிவிடுங்க. சேம் வே இங்கே இந்த சைட். இதோட முடியில் ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்ன்றதுனால வெளியில் வந்துடும். ஸோ நம்ம சேஃபாக ஸ்டேப்பிள் பண்ணிடுவோம். இதில் வந்து இப்படி அடிக்காமல் இந்த இதில், ஸோ தட் நம்ம கையில் கிழிக்காது. அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி நம்ம ஸ்டேப்பிள் பண்ணுறோம். இது ஒரு சின்ன இது என்னென்னா, இங்கே நீங்கள் கவர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மடக்கிற இது. அந்த பொசிஷனில் கரெக்டாக பார்த்து இப்படி ஸ்டேப்பிள் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் இட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் கவர் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டேப்பிள் பண்ணணும். 2 கார்னர்ஸும். சரி, உங்களுக்கு 2 கவரும் ஒரே டைமில் ஹோல்ட் ஆகிருக்குது. சேம் வே இந்த சைடு we are going to staple it. Okay.
தட்ஸ் இட். வித் திஸ் we are finishing. இது நம்ம லேபிள் மட்டும் ஒட்டுற ஒர்க் இருக்குது. This is how I covered all these. It will take 4 to 5 minutes ஒரு புக்குக்கு. ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் கிட்ஸ் ஆல்சோ டு ப்ராக்டிஸ். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு டுட்டோரியல் பார்த்துட்டோன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். குட்டி குட்டி திங்ஸ், இங்கே வெட்டுறது, இங்கே இது வெளியில் தெரியும் வெட்டுறது. அண்ட் அந்த திங் இங்கேயும் நான் தப்பாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். திஸ் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். இந்த ஸ்பேஸும் இந்த ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம வைக்கும் போதே இந்த ஸ்பேஸ் ஷுட் பி ஈக்குவல். சேம் வே இந்த ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து வெளியே தெரியாது, பட் அது புக்கோடைய சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Everybody, thanks a lot for watching this video. Happy schooling.